நமசிவாய. கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் பற்றி கொடுத்துருந்தேன். ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு விதமாக ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஃபார்ச்சுனா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அபுடன்ஷியா அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு இஷ்டப்படுதுன்னா ஏகப்பட்ட நபர்கள் வந்து அதை பார்த்து செய்து ரெகுலராக அது வந்து ஒரு சிறந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் இன்னி வரைக்குமே. ஸோ அதோடைய ஒரு சிலை கூட, அந்த ஃபார்ச்சுனாவோட சிலை கூட நம்ம வந்து பூஜா ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது தேவைப்படுதுன்னா அதுவும் பார்த்துக்கோங்க. இப்பொழுது நாம் சொல்ல போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ச்சுனா ரிலேட்டட் ஒரு விஷயம் தான். அந்த ஃபார்ச்சுனாவுடைய ஒரு உருவம் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். அது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து முதல் விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தோம்னா, அந்த சாவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கீ. அது நம்ம வந்து டோரும் சரி, ஒரு பீரோவோட எந்த ஒரு டோராக இருந்தாலும் சரி, ஒரு லாக் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ரோடு ஓப்பனர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம் இல்லையா. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அடைவதற்கு ஏதாவது ஒரு திறவுகோல் அப்படின்ற மாதிரியான ஒரு பூட்டை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை திறப்பதற்கு திறவுகோல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையிலே பல்வேறு விஷயத்திற்குமே முக்கியம். நம்ம வந்து வீட்டை திறக்கிற சாவியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனதை திறக்கக்கூடிய சாவியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே பல்வேறு கேள்விகளுக்கு திறக்கக்கூடிய ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த கீ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு முறை செய்தால் போதுமானது, ஒரு மாதத்துக்கு. நல்ல ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிற மாதிரினா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய நாட்களிலே செய்து வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபார்ச்சுனாங்கிற சிலை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜா ப்ராடக்ட்ஸில் இப்போதைக்கு ஒரு 7ஓ 8ஓ இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவைலபிலிட்டி இருந்ததுன்னா, அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சதுன்னா அதை வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா, இந்த ஏஞ்சல்ஸ், அது ஏஞ்சல்ஸும் சரி, இந்த யக்ஷினி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, இது இரண்டுமே அவங்களுக்கு உண்டான கோட்ஸ் இருக்குல்ல, ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஞ்சல் கோட்ஸு, அந்த யக்ஷினி கோட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா, நான் வந்து ஃபுல்லாக அதை வந்து டீட்டெயில்டான ஒரு ஸ்டடியில் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்து வந்திருக்கேன். ஒர்க் ஷாப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது திரும்பியும் ஒரு ஜூம் ஒர்க் ஷாப் மாதிரியான ஒரு விஷயமாக, ஏஞ்சல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், அது எந்தெந்த டைம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வாழ்வில் பல்வேறு விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அதுக்குண்டான ஒரு விஷயம் வெளிவரும். அடுத்த இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசை அன்று சண்டி ஹோமம் செய்யவிருக்கிறோம். அமாவாசைக்குமே இப்போ ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தை அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த சண்டி லாக்கெட் லாஸ்ட் டைம் வாங்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சண்டி லாக்கெட் கொடுத்துருக்கோம். அது வந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஸ்பெஷல் சங்கல்பமாக இருக்குது. ஸோ அதுவும் வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா, ஒரு விளக்கு பற்றி ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். விளக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி அதை வந்து கோயிலில் ஒரு டைமில் ஏற்றி வச்சுட்டு அதை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தினசரி ஏற்றி வைங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப அதீத சூட்சமமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாள்லே, இந்த அமாவாசை நாள்லே வந்து பார்த்தோம்னா, விளக்கு பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்து அதற்குண்டான ஒரு மந்திரங்களை உருவேற்றி வைத்து அந்த விளக்கை வந்து உங்களுக்கு அந்த சண்டி விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு, திருசூலத்தோட. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்க இருக்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஸ்பெஷல் சங்கல்பத்தில் இருக்கும், நார்மல் சங்கல்பமும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து தை அமாவாசைக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த அன்னதானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உள்நாட்டில் வாழக்கூடியவங்க அன்னதானம் அப்படின்ற மாதிரி, அன்னதானம் இப்போ நம்ம விசேஷ ட்ரஸ்ட் மூலமாக ரெகுலராகவே செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அன்னதானம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வந்து பார்த்தோம்னா கோ கோ போஜனம், அதாவது வந்து பார்த்தோம்னா பசுமாடுகளுக்கு வந்து போஜனம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நாய்கள், அதுக்கப்புறம் வந்து பறவைகளுக்கு வந்து உணவு அப்படின்ற மாதிரியான இந்த எல்லா விஷயமுமே செய்யவிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த கீ வச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விஷயங்களை லக்ஷ்மி கட்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியதுக்கு 3 விதமான ஒரு நாட்கள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதாவது சனிக்கிழமையை விட்டு எந்த டைமில் வேணால் செய்யலாம். சண்டே இன்னைக்கே கூட நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து தங்கத்திற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தங்கமே எனக்கு சேர மாட்டேங்குது, எனக்கு தங்கம் வேண்டும், தங்கம் அதிகமாக வேண்டும், அதற்காக தான் நான் இந்த ஒரு மாதம் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன். ஒரு மாசத்துல வந்து நீங்க இப்போ நான் சொல்ல போற 3 விஷயத்துல அந்த 3 விஷயத்தையுமே நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு முறை தான் நீங்கள் செய்ய வேண்டும். 3 விஷயத்தை எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை தான் செய்யற மாதிரி இருக்கும். நீங்க வந்து 3த்தையுமே தனித்தனியா வேற வேற டைம்ல செய்யலாமான்னா,
அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. நார்மலாக ஒன் டைம் செஞ்சோன்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி, அதாவது பார்த்தோம்னா கணவன் மனைவி இடையே அல்லது வந்து பார்த்தோம்னா பிள்ளைகளிடையே நமக்கு வந்து பெரிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ரப்பிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான், அது சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் பீரோவுடைய அவங்களுடைய எங்கே கிளாத் இருக்கோ அந்த கிளாத்துடைய சாவி மட்டும், அதாவது அந்த எங்கெல்லாம் அவங்களுடைய பொருட்கள் வைப்பீர்களோ அதை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பீங்களா, வார்ட்ரோபோ பீரோவோ, அதோடைய சாவி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அது மட்டுமே போதுமானது. மற்ற விஷயத்துக்கு தங்கத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்யறதா இருந்தால் வீட்டோடதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பீரோவோடது, இது 2 சாவி தான் உங்களுக்கு தேவை. இந்த 2 சாவி நீங்கள் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அகைன் சொல்கிறேன், சாட்டர்டே தவிர மற்ற எந்த நாளில் வேணால் செய்யலாம். அதில் பர்டிகுலராக கோல்டுக்கு அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் செய்யலாம். ரிலேஷன்ஷிப்புக்கு வெள்ளிக்கிழமை செய்யலாம். பணம் தான் பிரதானம், பணம் வந்ததுன்னா அதை வச்சே நான் தங்கெல்லாம் வாங்கிப்பேன், எல்லா விஷயமே சரி பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் சனிக்கிழமை தவிர வேற எந்த ஒரு நாளில் வேணால் செய்யலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டென்ட் செட் பண்ணிக்க வேண்டியது, எந்த ஒரு நாளில் எந்த ஒரு விஷயத்திற்காக இதை செய்ய போகிறோம் என்ற சங்கல்பம் வந்து நீங்கள் வந்து க்ளீனாக செட் பண்ணிக்கோங்க. அந்த சாவி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தனியாக வந்து வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் கிளாத் இருந்ததுன்னா பரவாயில்ல, பர்பிள் கலர் கிளாத் இல்லைன்னா மஞ்சள் கலர் கிளாத், இந்த ஜாக்கெட் பிட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பாதி அளவு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு விஷயமாக இருந்ததுன்னா போதும். நீங்கள் வந்து வடக்கை பார்த்து அமர வேண்டும். வடக்கில் அமரணும்னு அவசியம் கிடையாது, வடக்கை நோக்கி அமர வேண்டும். அது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்துடுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக உங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை வந்து ரொம்ப தெளிவாக, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். காலையில் சாயங்காலம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நோ ரூல்ஸு. பெண்கள் எல்லா நேரத்துலையுமே செய்யலாம். அதுக்கும் நாள் 30 டேஸ் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம். ஸோ இது 2மே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தை வந்து நீங்கள் ரெடியாக தனியாக வச்சுக்கிறீங்க. இந்த சாவி நான் சொன்ன மாதிரி என்ன ஒரு விஷயத்திற்காக நீங்கள் சாவி எடுத்துக்கணுங்கிறத நீங்கள் திருப்பி வேணாலும் இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரியாக 2 சாவி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, ஒரு சாவி மட்டும் எடுத்துக்கிறீங்களாங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ தனித்தனியாக இந்த சென்ஸ் அதை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை தனியாக ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின், அதாவது மல்லி ஊதுவத்தி இருக்கு இல்லையா, மல்லி ஊதுவத்தியோ சந்தன ஊதுவத்தியோ அது தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று இருந்தால் போதும், அதுக்கு அதிகமாக வேணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜாஸ்மின் ஆயில், ஜாஸ்மின் ஆயில் பற்றி நான் வந்து எப்படி செய்ய வேண்டும், அதே மாதிரி லோட்டஸ் ஆயில் எப்படி செய்ய வேண்டும், இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து செய்து வருபவர்களும் நிறைய பேர் உண்டு. அதை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு அதை நம்ம பூஜா ப்ராடக்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் அதை வாங்கி செய்யலாம். இல்லைன்னா ஜாஸ்மின் ஆயில் உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் மாதிரி கிடைக்குது, பேராஷூட்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கிட்டீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். பட் பியூர் ஜாஸ்மின் ஆயில் இந்த ஹேர் அப்படின்ற மாதிரி ரிலேட்டட் விஷயம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வந்து அதிகப்படியான பலன் தரும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தாந்திரிக் மெத்தட் செய்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஜாஸ்மின் ஆயில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஜாஸ்மின் ஆயிலும் ரெடியாக எடுத்து ஒரு இடத்துல தனியாக எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தங்கத்தையோ அல்லது பணத்தையோ ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா, கிறிஸ்டல்ஸ், மெயினாக வந்து கிறிஸ்டல்ஸு இல்லை ஏதாவது நகைகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்கு செஞ்சாலும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு செய்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபருடைய பொருட்கள் ஏதாவது ஒரு பர்ஸோ, அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமோ அது மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு மாந்திரீகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவங்களோட நகத்தை வச்சு செய்கிறது, காரடி மண்ணை வச்சு செய்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து டிப்பிக்கலாக அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஒர்க் ஆகும். ஸோ பெரும்பாலும் தீய விஷயத்திற்காக அந்த நகத்தை வச்சு செய்கிறது, முடியை வச்சு செய்கிறது, காலடி மண் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பண்ணுவாங்க. நாம் செய்ய போகிறது 100% நல்ல விஷயத்திற்காக மட்டுமே. இந்த மாதிரி அவங்களுடைய பொருள் ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்ததுன்னா அந்த ஒரு சின்ன பொருளாக இருக்கணும். அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் முடியணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இதில் அட் எனி காஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த காலடி மண், இந்த நகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடி இல்லை அல்லது வேறு ஏதாவது முடி, இது எதுவுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி அவங்களுடைய பொருட்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கர்ச்சீஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கர்ச்சீஃப் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சட்டை, பேண்ட் அதெல்லாம் வேண்டாம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம கிறிஸ்டல்ஸ் சொன்னோம். காயின்ஸ் இருக்குது. கிறிஸ்டல்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, காயின்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் காயின்ஸ், நார்மல் காயின்ஸ் இருக்குல்ல, அந்த 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி, அது உங்களுடைய நாட்டில் என்ன மாதிரியான ஒரு பென்னிஸ் இருக்கோ அது மாதிரியான விஷயமா தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் கோல்டு ஜுவல்லரிஸ், கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே. அப்புறம் கோமதி சக்கரம் ஏதாவது இருந்ததுன்னா கோமதி சக்கரம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான். எதெல்லாம் உங்களுக்கு வந்து மணியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு சிம்பிள்ஸ், ஐகான்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோ
அல்லது சார்ம்ஸ் ஏதாவது இருக்கோ, அது மாதிரி தலிஸ்மான்ஸ், சார்ம்ஸ் ஏதாவது இருக்கோ, அது எல்லாமே நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் நல்லா இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க. முதல்லயே இந்த 2 சாவியும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமியம் இருந்தால் கோமியத்தில் கழுவலாம், அல்லது கங்கா ஜலத்தில் கழுவலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பன்னீரில் கழுவலாம். இது 3மே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் பொடியை கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் கழுவி அதை தொடச்சி அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த துணி மாதிரி ஏதாவது ஒரு சின்ன துணியோ கிளாத்தோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அல்லது அப்படியே நீங்கள் வந்து உங்களோட வெறும் விரலால் செய்கிறதா இருந்தாலும் கையால் செய்யலாம். அப்படி கையால் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் அந்த ஆயில் ஆகிடும். ஸோ ஜாஸ்மின் ஆயில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காயின் இந்த சாவி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நன்றாக உங்களோட இன்டென்ட் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, வச்சுட்டு அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் எடுத்துட்டு நம்ம ஜாஸ்மின் ஆயில்னு தனியாக சொல்லியிருந்தோம். அந்த ஜாஸ்மின் ஆயிலை வச்சுட்டு ஒவ்வொன்றாக தேய்க்கிறீர்கள். தேய்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஃபார்ச்சுனோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருகிறது. அந்த ஃபார்ச்சுனோ அப்படின்ற விஷயம் தேவைப்பட்ட நீங்கள் பூஜா ப்ராடக்ட்ல கூட போய் பாருங்களேன். உங்களுக்கு அந்த ஃபார்ச்சுனான்னு போட்டிங்கன்னா அவங்களோட அந்த ஒரு இப்போ நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ கூட இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் அந்த அந்த இது அந்த இமேஜ் வந்து அந்த சாரி என்ன சொல்கிறது, அந்த ஐடலோட இமேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி தடவுறீங்களே, தடவும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. ஃபார்ச்சுனா ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ். ஃபார்ச்சுனா ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ். ஃபார்ச்சுனா ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ். எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் உங்களுக்கு நன்றாக அந்த எனர்ஜியோட நீங்கள் கலக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு டைமோ கவுண்டிங்கோ வச்சுக்காதீங்க. ஸோ முதல்ல அந்த ஒரு பக்கம் இருக்கிறது சாவி, ஒரு கொத்து சாவி இருந்ததுன்னா அந்த கொத்து சாவியில் எடுத்து நீங்கள் வந்து தனியாக பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு சாவியில் ஒவ்வொரு சாவியாக தனித்தனியாக செய்யணும். இதில் வந்து மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா அந்த பீரோ சாவியில் வந்து நிறைய சாவியை கோத்துருப்பாங்க. நமக்கு தேவை வந்து பீரோ, லாக்கர், இந்த 2 சாவி தான். அதே மாதிரி டோரோட சாவி அந்த ஒரே ஒரு சாவி தான், மெயின் டோரோட சாவி. வேற ஒவ்வொரு டோருக்கும் இருக்கிற சாவியெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. வாசக்கதவு இருக்கும் இல்லையா, காம்பவுண்ட் கேட், அந்த சாவியெல்லாம் நமக்கு தேவையில்லை. உள்ள மெயின் டோரோட சாவி மட்டும்தான் தேவை. ஸோ இந்த 3 சாவிகள் தான். இந்த 3 சாவிலையுமே நீங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ ஃபார்ச்சுனா ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ், ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வம், பல வகை செல்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒர்க் ஆகும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா விதமான செல்வங்களையும் குறிக்கக்கூடியது. ஸோ அது மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஃபார்ச்சுனான்றது நான் ஏன் போய் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்க சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மைண்டில் தங்கிடும். உங்களுடைய பிரெயின் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்ல அந்த கரெக்டாக அந்த ஒரு இமேஜை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களால் வந்து அந்த எனர்ஜியோட உங்களுக்கு ஃபீல் பண்ணி சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். அத்தனையும் செஞ்சிடுறீங்க இல்லையா. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமெல்லாம் அந்த கோமதி சக்கரம், சில்வர் காயின், ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தோட சேர்ந்து இந்த சாவியும் போட்டுட்டு நன்றாக முடிந்து ஒரு ஓரத்தில் வச்சிட வேண்டியது. நான் அந்த ஊதுவத்தி வைக்க சொன்னேன்ல, அந்த ஊதுவத்தி எடுத்து ஃபுல்லாக அதை நீங்கள் முடிந்து வைக்கிறதுக்கு முன்னால் ஓப்பன் நிலையிலேயே அந்த ஊதுவத்தியை காமிச்சிடுங்க. ஊதுவத்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஜாஸ்மின் ஆயில் போட வேண்டாம், அந்த கீஸ்க்கு மட்டும் தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஊதுவத்தியை தனியாக வச்சிட வேண்டியது. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சுவாமி மாடத்துலையோ உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ஏரியா அப்படின்ற மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம். இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து பகலில் ஃபுல்லாக அந்த வீட்டை திறக்கிறது அல்லது வந்து பீரோவை திறக்கிறது இந்த வேலை இருந்துகிட்டே இருக்குன்னா நைட் நீங்கள் வந்து நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னால் போய் செய்கிறதுங்கிறது இன்னும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செஞ்சுட்டு நைட் ஃபுல்லாக அது அப்படி ஃபுல்லாக அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து விட வேண்டியது. அடுத்த நாள் காலையில் எழுந்து திறந்து மற்ற எல்லாத்தையும் என்னென்ன இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு கீ ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த துணி என்ன பண்ணுறதுன்னா அது நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தூக்கி போட்டுடலாம். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் இது. இந்த ஃபார்ச்சுனா ஓப்பன் ப்ராஸ்பெரிட்டி நவ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாகவும் இருக்கும். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் செய்து வைத்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்தால் இதே விஷயத்திற்கோ அல்லது வேற எந்த ஒரு விஷயத்திற்கோ அது மாதிரி செய்யலாம். எவ்வளவு மாதங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை பொறுத்தது தான், உங்களுடைய ஒரு இஷ்டத்தை பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜென்ரலாக இதுக்குன்னு மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு மாதத்தில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய மொபைல் பார்க்குறதோ அல்லது டிவி பார்க்குறதோ நேரத்தை குறைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா விதமாகவும்
ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அந்த பாசிட்டிவ் என்டிட்டிஸ் நான் இப்போ இந்த வெசாகோ, அதுக்கப்புறம் பெத்தோர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த அபுண்டன்சியா, அந்த ஃபார்ச்சுனாலாம் இவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இது எந்த ஒரு நிலையிலுமே வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது அப்படின்றது இல்ல. ஒரு சாராரால் உபயோகப்பட்டு வரக்கூடிய விஷயம். இந்த வெசாகோவாகட்டும், பெத்தோராகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபார்ச்சுனாவாகட்டும், அபுண்டன்சி ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீக்கு, ஈஜிப்ட் இந்த மாதிரியான ஒரு ஏரியால யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கோ அல்லது ஒரு இஸ்லாமிக்கோ, ஒரு இந்துக்கோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலே சொந்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தாராளமாக அனைத்து விதமான மக்களும் இதை வந்து கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணலாம். நமஸ்காரம்.